அம்மா சமையல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம இப்படி டேஸ்டியான உடம்புக்கு ஹெல்த்தியான தேங்காய் பருப்பி இப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்காய் பருப்பி செய்கிறதுக்கு முதல்ல முத்துல தேங்காவாக ஒரு தேங்காவை கருப்பு ஓடு இல்லாமல் நல்லா வெள்ளையாக திருவி வச்சிங்க. 1 டம்ளர் ரவா, 1 டம்ளர் ரவா, ஏலக்காய் கொஞ்சம் நுணுக்கி எடுத்துங்க. ஏலக்காய் கொஞ்சம் நுணுக்கி எடுத்துக்கிட்டு 1.5 டம்ளர் ஜீனி. இதான் 3 பொருள் தான் தேங்காய் பருப்பி செய்கிறதுக்கு தேவையான பொருள். தேங்காவை நல்லா எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா நெய் ஊற்றாமல் எதுவுமே ஊற்றாமல் நல்லா வதக்கி எடுத்துங்க. அந்த ஈரப்பதம் போகிற மாதிரி கையில் பிடிச்சி பார்த்தா பொலன்னு இருக்கணும். அந்த ஈரப்பதம் இல்லாமல் வதக்கி எடுத்துங்க. அப்புறம் ரவாவையும் நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துங்க. நெய் ஊற்றி கூட வறுக்கலாம், இல்லை சாதாரணமாகவும் வறுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். வறுத்து வச்சுருக்க ரவாவையும் தேங்காவையும் ஒன்றா கலக்கி நல்லா லேசாக கிண்டி விட்டு கொஞ்சம் ஆறின பிறகு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல ஆற வைங்க. ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு ஏலக்காய் நனைச்சி ஏலக்காவையும் அதில் போட்டுங்க. போட்டு லேசாக ஒரு கிண்டி நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு சும்மா ஒரு சுற்றி எடுத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 2 சும்மா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடிங்க. அடித்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் கொட்டி வச்சிங்க. ரொம்ப நைஸாக அடிக்க வேண்டாம், ஒரு சுற்றுனா போதும். அதுக்கு பிறகு 1.5 டம்ளர் ஜீனி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து எண்ணெய் சட்டியில் போட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஜீனி பாவு கிண்டணும். ஜீனி பாவு கிண்டிகிட்டே இருக்கணும். எண்ணெய் ஜீனி போட்ட பிறகு நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. ஜீனி பாவை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஜீனி கரையிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கு பிறகு ஸ்லோ பண்ணிக்கிட்டு கிண்டுங்க. நல்லா கிண்டிட்டு நல்லா கம்பி பதம் வர்ற வரைக்கும் பார்க்கணும். அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன எந்த தட்டில் நம்ம கேக்கு வெட்ட போகிறோமோ அதில் ஒரு நெய்யை தடவி வச்சு அதை ரெடி பண்ணி வச்சிங்க தட்டு. அப்புறம் அந்த கம்பி பதம் வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவையும் ரவாவையும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு கம்பி பதம் வந்த பிறகு தான் அந்த ரவாவை கொட்டணும். ரவாவையும் தேங்காவையும் போட்டு கொஞ்சம் நேரம் கிண்டுங்க. இலகுற பதம் வரும். ஏன்னா சர்க்கரை பொடியோட சேர்ந்து ரவா அந்த தேங்காயில் இருக்க எண்ணெய் பசையும் சேர்ந்து அப்படியே நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது நல்லா தவா எண்ணெய் சட்டியில் ஒட்டாத பதமாக வரணும். அது வரைக்கும் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. கை விடாமல் ஒரு 10 நிமிஷம் கிண்டுங்க. தட்டில் நெய் தடவி வச்சிங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா சுற்றிலும் நல்லா தடவி வச்சுக்கிட்டு அந்த தேங்காய் பதம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நல்லா இலகுன பதமாக வரணும். நம்ம ஈர கையை தொட்டு அந்த தேங்காவை தென்முனதை தொட்டு பார்த்தோம்னா அதில் ஒட்டக்கூடாது. அந்த வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அது எடுத்து மறுபடியும் அந்த தட்டில் எடுத்து கொட்டிடுங்க. எண்ணெய் சட்டியில் ஒட்டாமல் வருது பாருங்கள். அப்படியே பொலன்னு இதை கொலன்னு அந்த மாதிரி வரணும். ஒரு பொலன்னு ஆகிடாமல் நல்லா கொலகொலப்பு தன்மையும் இருக்கணும். எண்ணெய் சட்டியில் ஒட்டாமையும் வரணும். வந்த பிறகு அப்படியே அந்த ஜார்னியாலேயே நல்லா அப்படியே அமுக்கி விடுங்க கேக்கு பதத்துக்கு. ஏன்னா அப்படியே நிற்கும். அது நல்லா அமுக்கி விட்டு சூடு இல்லைன்னா கையாலே பண்ணலாம். ஏன்னா சுட போடுறதுனால நம்ம எண்ணெய் சட்டியிலேயே தவாவாலேயே போடுங்க. போட்டு நல்லா அப்படியே தட்டி கொடுத்துட்டு உடனே நீங்கள் கேக்கு போட்டிங்கன்னா வராது. ஒரு 5 நிமிஷம் இது பண்ணுற பிறகும் ஆறட்டும். அது வரைக்கும் நல்லா பதமாக தட்டிட்டு அதுக்கு பிறகு ஒரு கத்தியால் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ, சின்ன ஷேப்போ பெரிய ஷேப்போ போட்டு கத்தியால் நல்லா வெட்டிடுங்க. வெட்டி விட்டு மறுபடியும் 1 மணி நேரம் நல்லா ஆறணும். ஆறின பிறகு தான் எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி வெட்டிங்க. அப்படியே போட்டு எடுத்து வச்சுருங்க. 1 மணி நேரம் கழித்து ஆறின பிறகு ஒரு தட்டில் கவுத்திங்கன்னா சுவையான தேங்காய் பருப்பி ரெடி. 2 தட்டு தட்டினோடனே வந்துடும். இது 1 மாதம் ஆனாலும் வீணாக போகாது. தேங்காவை ரவாவை எல்லாம் வதக்கிட்டு போடுறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் போடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.